உடை கட்டுப்பாடு சொல்லுங்க. இப்போ பட்டிமன்றம் பேச்சாளரா நம்ம நல்ல ஒரு புடவை கட்டி பூவெல்லாம் வச்சுட்டு இருப்போம். அதே சமயம் நம்ம ஒரு வளையல் போடாம பூ வைக்காம ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஒரு டிஷர்ட் போடணும்னு போட்டு ஒரு போட்டோ போட்டா கூட பட்டிமன்றத்துல பார்த்தா குடும்ப குத்துவிளக்கா இருந்து பேசுறாங்க, இங்க வந்து பார்த்தா ஜீன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கிற அந்த உடை கட்டுப்பாடு வந்து இருக்கு. எங்கேயாவது போட்டுட்டா என்ன ஆகும்? இந்த மாதிரி என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறீங்க? நம்ம ஊருக்குள்ளேயே ஒரு கொஞ்சம் பேர் கூட சுத்திட்டு இருப்போம்ல, அவங்களாம் ஏதாச்சும் ஊர் திருவிழானா போவாங்க. அங்கே பாரு அந்த பையன் நல்லா இருப்பான்னு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. நான் ஏதாச்சும் பேச போனால், நீ சாதிக்க வேண்டியது இன்னும் எவ்வளோ இருக்குடி, நீ ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா பாட்டி கூடலாம் உட்காந்து பேசும் போது அவங்கக்கிட்ட கதை கேட்போம்ல, அப்படி கேட்கும்போது எங்கள் தாத்தா, உனக்கு தெரியாத கதையாமா, நீ தான் நிறைய கதை சொல்கிறல, நீ சொல்லு அப்படின்ற அந்த ஒரு இது மூமெண்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியுங்கிற மனோபாவத்தை அவங்களே இது பண்ணிக்கிறாங்க, அவங்களே அதை வந்து வளர்த்துக்கிறாங்க. உங்க வயசுக்கான ஆசாபாசங்கள் வந்தாலும் தள்ளி போடுங்க, அதெல்லாம் நீங்க ஒரு இடத்துல ரியாக்ட் பண்ணாதீங்கிறாங்க. பாசமா போறேன் அப்படின்னா கூட அதை வந்து எப்படி சொல்றதுன்னா ரொம்ப மெச்சூரா நினைச்சுக்கிறாங்க. ஆனா எனக்கு தெரியும் நான் இன்னும் குழந்தையா தாங்க இருக்கேன்.